எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் என்னோட ஜேர்னி ரொம்ப பெருசு. இப்போ கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சது 2015. அப்போவே இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 15லேயே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதின எக்ஸாம் SBI PO ப்ரிலிம்ஸு. நான் கிளியர் பண்ணவே இல்லை. இந்த ஹால் தான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும், நீளமாக. நான் கடைசி உட்காந்துருப்பேன். சுகேஷ் சார் அப்போ கிளாஸ் எடுப்பாங்க. அப்போது ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. SBI PO தான் ஃபஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறமா தான் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாம்லையும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆகலை. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கல. சும்மா சாதாரணமாக படித்தா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நல்லா படிக்கணும்னு. 2017 நல்லா படித்து ஷெடியூல் போட்டு கரெக்டாக படித்து RRB PO மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஆனால் ஒரு 2 மார்க்ஸில் மிஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறமும் நல்லா தான் படித்தேன். ஏதோ ஒரு காரணத்துலலாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 2019 கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. 4 வருஷம் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர முடியல. ஊரில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே இருந்தே வீட்டில் இருந்தே படித்து இப்போது 15ல் ஆரம்பித்து 25ல் கிளியர் பண்ணியிருக்கேன். பெரிய ஜேர்னி தான். கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தையோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா, அம்மா, எங்கள் அண்ணன், என் மாமியார், மாமனார், எல்லாருமே, என் பையன், எல்லாருமே சப்போர்ட் பண்ணலன்னா இங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஷெடியூல் போட்டு படிக்கிறது வரல. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் வரல. அப்போ என்ன பண்ணணும்னா, டைம் இருக்கும் போதெல்லாம் படிங்க. டைம் நீங்கள் உருவாக்கிக்கணும். நான்லாம் எத்தனையோ நாள் நைட்டு தூங்காமலாம் இருந்து படிச்சிருக்கேன். 3 மணி வரைக்கும் படிப்பேன், 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். தூங்கினதே கிடையாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கின நாட்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் டைம் கிடைக்கலங்கிறதுலாம் கிடையாது. நம்ம டைமை ஒதுக்கலை, அவ்வளோதான். ப்ரையாரிட்டி என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சுகேஷ் சார், ராஜேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.